இட்லி தோசை மாவு இல்லைனாலும் சட்டுன்னு செய்கிற மாதிரி சூப்பரான டிஃபன் ரெசிபி. இதை செய்யறதுக்கு 1 கப் சேமியாவை பேனில் சேர்த்து 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கோங்க. லேசாக கலர் மாற ஆரம்பிச்சதும் 1 கப் ரவையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. 2 நிமிஷம் வறுத்துட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுடுங்க. சூடு ஆறின பிறகு 1 கப் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. 5 நிமிஷம் ஊறின பிறகு நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா அடை மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ இது கூட துருவின இஞ்சி 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம், தக்காளி, கேரட், குடமிளகாய் இது எல்லாமே 1/4 கப் அளவில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாக அடை மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தவா அடுப்பில் வச்சு லேசாக சூடானதும் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சேமியாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண மிக்ஸில் ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக சேமியா, தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக அருமையான சேமியா ரவா தோசை ரெடி. பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.